அது அரசியல் இதிலும் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த சட்டம் இப்பொழுது அமலில் இருக்கிறது. ஆனால் இந்த செய்தி எப்படி வருது அப்படின்னா, பாராளுமன்ற உறுப்பினர் திருமதி சுதா அவர்கள் பாராளுமன்றத்தில் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. அவங்க 3 விஷயம் கேட்டதாக நான் கேள்விப்பட்டேன். ஒன்று அந்த பகுதிகளில் டெல்டா மாவட்டங்களில் உள்ள அந்த பெட்ரோ கெமிக்கல் கம்பெனிகள் எவை அவருக்கு எதுக்கெல்லாம் அனுமதி வழங்கியிருக்கீங்க, அதுக்கு சுற்றுச்சூழல் தடையில்லா சான்று வழங்கியிருக்கீங்களா, ஏற்கனவே அங்கு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம்னு தமிழ்நாடு ஒரு சட்டம் ஏற்றிருக்கும் போது மத்திய அரசிற்கு அப்படி ஒரு பாதுகாக்கப்பட்ட ஜோன், அதாவது எப்படி சொல்கிறோம் அப்படின்னா எக்கோ சென்சிட்டிவ் ஜோனாக அதை அறிவிக்கிறதுக்கு திட்டம் உள்ளதா அப்படின்னு. அப்போ எக்கோ சென்சிட்டிவ் அதாவது சட்டம் ஏற்கனவே இருக்கிறது என்பதை அவரே ஒப்புக்கொண்டு தான் அதை சொல்லியிருக்காரு. அப்போ எக்கோ சென்சிட்டிவ் ஜோனாக அறிவிக்கிற அதிகாரம் மத்திய அரசுக்கு இருக்கிறனால அதுக்கான ப்ரொபோசல் கேட்டு வரலங்கிறது. இந்த சட்டம்ங்கிறது வேற, அந்த அறிவிப்புங்கிறது வேற. போன்ற சட்டங்களை ஏற்றுவதற்கு மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கா? பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் தொடர்பாக சட்டங்களை ஏற்றுவதற்கு மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கா? அதாவது பொதுவாக கான்ஸ்டியூஷனில் என்ன போட்டிருக்குன்னா 162 போட்டிருக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாநில பவர் டு மேக் லாஸ் அப்படிங்கிறது இது. கவர்னர் பேரில் சட்டங்கள் ஏற்றலாம். அவர் சட்டம் ஏற்றுவதற்கு என்னென்னதுக்கு அது பண்ணலான்னா, ஒரு சில இதுக்கு விதிவிலக்கு இருக்குது. இப்போ உதாரணமாக இராணுவம், கப்பல் படை, வெளியுறவுத்துறை, நிதி, இது சம்மந்தமாக சில சட்டங்களை நம்ம நிறைவேற்ற முடியாது. மற்ற எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு 61 விஷயங்களில் மாநில அரசு சட்டம் ஏற்றலாம். இப்போ அதில் அந்த பட்டியலில் வேளாண்மை வருது, இந்த இயற்கை எரிவாயுவே அந்த பட்டியலில் தான் இருக்குது. அவ்வாறு பண்ணும்போது மத்திய அரசோட ஒரு தகவல் தெரிவிக்கணும். அதனால தான் முதலமைச்சர் கடிதம் எழுதி ஜவடேகருக்கு எழுதுகிறார். அவர் அங்கேருந்து அதுக்கு ஒரு கன்கரன்ஸ் கொடுக்குறார். கொடுத்த பிறகு இந்த சட்டத்தை கவர்னரிடம் சொல்லிவிட்டு கவர்னர் ஒப்புதலையும் பெற்று தான் அந்த சட்டத்தை சட்டமன்றத்தில் நிறைவேற்றணும், அந்த மசோதாவை நிறைவேற்றணும். அது உடனடியாக கவர்னருக்கு போகும். கவர்னர் கையெழுத்து போட்டதுனால, அசன்ட் கொடுத்ததுனால தான் அது அரசியலாக வெளியே வந்திருக்கு. இங்கே இருக்க இது எந்த நீதிமன்றம் இன்னும் தடை செய்யலையே அப்படின்னா சட்டம் அமலில் இருக்கிறது. எதனால் இதை இப்படி சுற்றி விடுறாங்கன்னா, நீங்கள் கழுகுகிட்ட வழிகாட்ட சொன்னால் அது செத்த நாய் கிடக்கிற இடத்துல தான் கொண்டு போய் விடும். அது மாதிரி வலைத்தளங்களில் தவறாக சில கழுகுகள் வழிகாட்டுது. இது உண்மையான சட்டம் என்னும் நிலுவையில் அமலில் தான் இருக்கிறது.